இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விநியோகம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். வாகன விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் உயிரிழப்பு. மரக்கிளை முறிந்து வீழ்ந்ததில் சிறுவன் பலி. தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. நேற்று இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் முதலாவது தொகை சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததுடன் நேற்று 75,000 கிலோ அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து சம்பா மற்றும் வெள்ளை பச்சை அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இன்றும் நாளையும் கூடுதலான அரிசி தொகை நாட்டை வந்தடைய உள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சதோச நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி சமித பெரேரா இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு வருவதன் மூலம் நாட்டின் நிலவும் அரிசி தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என தெரிவிக்கின்றார். புதிய பாராளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சமித பெரேரா மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலதிபர் சந்திரலால் குணசேகர கூறுகையில், தற்போது கடைகளுக்கு அரிசி விநியோகிப்பது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பே தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகரோ விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார். அவர் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாநிதி பட்டம் பெற்றிருந்தார் இந்த கதைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அதற்கு பதில் தராமல் காலம் தாழ்த்தி வருவதும் அரசாங்கம் தரப்பில் பேசப்பட்ட ஊடகவியலாளர் செய்தியில் பதிலளிக்காமல் இருப்பதும் கலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தை பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கியதும் பெரும் சிக்கலை காண முடிகின்றது. அவரது கலாநிதி பட்டம் அடுத்து 2 வாரங்களில் நாட்டுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழுவுடன் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். அப்படி நடந்தால் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களும் தங்கள் மனசாட்சிப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்களிப்பார்கள் என்றார். கெக்கிராவ தம்புளை வீதியில் மிரிஸ்கோனியா பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீஸ் சார்ஜென்ட் பயணித்த கெப் வாகனம் பயணிகள் போக்குவரத்து பஸ்ஸுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் கெக்கிராவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே உயிரிழந்தவராவார். உயிரிழந்த போலீஸ் சார்ஜென்ட் நேற்று மாத்தளை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றிற்காக ஆஜராகி கெக்கிராவ போலீஸ் நிலையத்தை திரும்பிச் செல்லும் வழியிலேயே விபத்துக்குள்ளானார். மேலும் விபத்தில் கெப் வண்டியுடன் சாரதியும் படுகாயமடைந்துள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொடகவெல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்மடுவ பிரதேசத்தில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் சிறுவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக கொடகவெல போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 13 வயதுடைய ரங்வெல கொடகவெல பிரதேசத்தை சேர்ந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவ தினத்தன்று சிறுவன் தந்தை மற்றும் பிரிதொரு நபருடன் மரம் ஒன்றை வெட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மரக்கிளை ஒன்று சிறுவன் மீது விழுந்ததில் இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணை தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்காக சடலம் கொடகவெல மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடகவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த தாளமுக பிரதேசமானது மேற்கு வடமேற்கு திசையின் ஊடாக மெதுவாக தொடர்ந்து நகர்ந்து அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் வடபகுதியை அண்மித்ததாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் கூறினார். இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில், புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்களுக்கு இன்றும் மீனவர்கள் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் இனிய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய சபரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படுகின்றது.
பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடமேற்கு திசை நோக்கி காற்று வீசும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டரின் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.